ஒரு சிறிய கிராமத்தில் கணேஷ் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவன். கணேஷ் மிகவும் நன்றாக படிக்கும் மாணவன். எல்லாரோடும் நட்பாக பழகுவான். அதனால் கணேஷை எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு நாள் காலை கணேஷ் பள்ளிக்கு கிளம்பினான். போயிட்டு வரேன்மா. பள்ளிக்குச் செல்லும் வழியில் அவன் தரையில் ஒரு பணப்பை கிடப்பதை பார்த்தான். ஓடிப்போய் அதை எடுத்துப் பார்த்தான். அதில் நிறைய பணமும் சில முக்கியமான ஆவணங்களும் இருந்தன. கணேஷ் ஒரு நிமிடம் யோசித்தான். இந்த பணத்தை தொலைச்சவங்க எவ்ளோ கஷ்டப்படுவாங்க. இது அவங்களுக்கு தான் போய் சேரணும். கணேஷ் அந்த பணப்பையை நேராக போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு சென்று கொடுத்து அதை உரியவரிடம் சேர்க்குமாறு சொன்னான். சில மணி நேரங்களுக்குப் பிறகு அந்த பணப்பையின் உரிமையாளர் போலீஸ் நிலையத்திற்கு வந்தார். அவர் ஒரு வயதான வியாபாரி. அவர் தனது பணப்பையை பார்த்ததும் மிகவும் மகிழ்ந்தார். போலீசார் கணேஷ் தான் அதை கண்டுபிடித்து கொண்டு வந்தான் என்று சொன்னார்கள். அவர் கணேஷின் நேர்மையைக் கண்டு வியந்தார். அவன் எந்த பள்ளியில் படிக்கிறான் என்று கேட்டார். மறுநாள் நேராக அந்த பள்ளிக்கு சென்று மேடையில் வைத்து கணேஷின் நேர்மையை பாராட்டி பேசினார். எல்லாரும் கணேஷ் மாதிரி நேர்மையா இருக்கணும். அதோடு கணேஷின் நேர்மையை பாராட்டி ஒரு சைக்கிளை பரிசாக கொடுத்தார். நாமும் கணேஷை போல எந்த சூழ்நிலையிலும் நேர்மையாக இருக்க வேண்டும்.